Hey guys, welcome to my YouTube channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோடிங் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்ட் 4. ஓகே. ஸோ நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோடிங் இன்டர்வியூ கொஸ்டின்ஸை 25 கொஸ்டின்ஸாக 3 பார்ட் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்ம பார்க்க போகிற பார்ட் 4. ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோடிங் இன்டர்வியூஸில் கேட்குற ஒரு அனதர் 25 கொஸ்டின்ஸை தான் பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடியே அப்லோட் பண்ணியிருந்த 3 வீடியோஸுக்குமே நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு அடுத்தடுத்த பார்ட் போடுங்கன்னு சொல்லி. ஸோ நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸில் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து ஒரு லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், நான் வந்து மெடிக்கல் கோடிங் இன்டர்வியூக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் மெடிக்கல் கோடிங் ஜாபுக்கு போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே அட்வைஸ் என்னன்னு நீங்கள் போய் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி தான் படித்தா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஜாப் கிடைக்கும் மெடிக்கல் கோடிங்லங்கிறது கிடையாது. நீங்கள் ஒரு லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா மெடிக்கல் கோடிங்கில் வந்து நீங்கள் உள்ளே போகிறதுக்கு ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, மெடிக்கல் டெர்மினாலஜி, அதே மாதிரி 100 மெடிக்கல் கோடிங் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஸோ 100 மெடிக்கல் கோடிங் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் நீங்கள் இப்போ கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நம்மளோட சேனல்லே நான் உங்களுக்கு 4 பார்ட்டில் வந்து ஒரு 100 வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த 4 வீடியோவுமே நீங்கள் நல்லா தரவாக போனீங்கனாலே ஃபார் ஷியோர் மெடிக்கல் கோடிங்கோட காமனான கொஸ்டின்ஸை சொல்லிட முடியும். ப்ளஸ் ஒரு 50 காமன் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஓகே, காமனான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு போங்க. அண்ட் ப்ளஸ் இங்கே 4மே இல்லாமல் நான் அடிஷ்னலாக ஒரு போனஸ் டிப் என்ன கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோடிங்கோட அப்ரிவேஷன்ஸை வந்து படிச்சுட்டு போங்க. ஓகே, அது வந்து ஒரு 100 பக்கத்தில் தான் இருக்கும். அதுக்கான பிடிஎஃப் வேணும்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் அதையுமே அந்த டிரைவ் லிங்கையுமே நான் உங்களுக்கு தரேன். ஓகே, ஸோ இந்த 5 மட்டும் நீங்கள் அழகாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒமேகா, கோரா, வி டெக்னாலஜிஸ் மாதிரி மெடிக்கல் கோடிங் கம்பெனிஸ் எதுவாக இருந்தாலுமே ஹாஸ் எ ஃப்ரெஷராக உங்களால் கிராக் பண்ண முடியும். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ஷியாம். ஸோ அந்த விதத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்ப்ளிகேஷன் ஆஃப் சர்ஜரி அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கண்டிஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் காம்ப்ளிகேஷன் ஆஃப் சர்ஜரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம் காஸ்டு பை சர்ஜரி. ஓகே, சர்ஜரி பண்ணதுனால அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறது எல்லாமே எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன் ஆஃப் சர்ஜரியில் வரும். ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும்னா ஏ காம்ப்ளிகேஷன் ஆஃப் சர்ஜரி இஸ் அன் அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம். ஓகே, காஸ்டு பை சர்ஜரி. எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆப்ரேஷனில் வந்து ஏதாவது ப்ளீடிங்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறது. ஓகே சார், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கண்டிஷன்னா என்னன்னு சொல்லிங்கன்னா போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கண்டிஷன் இஸ் அன் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் லைக் அ மைல்டு பெயின் அண்ட் ஸ்வெல்லிங். ஓகே, ஸோ ஒரு சர்ஜரி பண்ணால் இதெல்லாம் வருங்கிறத வந்து ஆல்ரெடி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸ்லைட்டாக. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கண்டிஷன் சொல்லணும். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு யூ கோட் வென் த ப்ரொவைடர் டாக்குமெண்ட்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் யர் டிசீஸ். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யூஸ் இஜெட் கோட்ஸ் லைக் இஜெட் 85.3 personal history of a breast cancer to indicate the past condition that no longer exists. ஓகே, ஸோ அதோட பாஸ்ட் கண்டிஷன் வந்து இப்போ இல்லாததை பற்றி வந்து சொல்கிறது தான் இங்கே வந்து ஹிஸ்ட்ரி பற்றி சொல்கிறோம். ஓகே, அதுக்கு என்ன கோட் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம தேர்ட் கொஸ்டின் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு யூ கோட் இஃப் எ சர்ஜரி இஸ் கேன்சல்டு ஆஃப்டர் அனஸ்தீசியா வாஸ் கிவன். ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த ஒரு சர்ஜரி பண்ணுறதா இருந்தாலுமே ஃபஸ்ட்டு அனஸ்தீசியா கொடுப்பாங்க. ஓகே, அனஸ்தீசியானா ஒரு மயக்க மருந்து. ஸோ இப்போ அனஸ்தீசியா கொடுத்ததுக்கப்புறம் அங்கே சர்ஜரி பண்ணல, கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் த இன்டெண்டட் ப்ரொசீஜர் கோட் வித் மாடிஃபையர் 53. ஓகே, டிஸ்கண்டினியூடு ப்ரொசீஜர் மாடிஃபையர் 53 வந்து என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாடிஃபையர்னா என்னன்னு நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் லொகேஷன் பற்றிலாம் சொல்கிறது. ஓகே, has anesthesia started means the procedure begins. ஓகே, ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யூஸ் த இன்டெண்டட் ப்ரொசீஜர் கோட் வித் மாடிஃபையர் 53 நான் வந்து யூஸ் பண்ணுவேங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபோர்த்து கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஏ காம்பினேஷன் கோட். காம்பினேஷன் கோட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இட் ரீப்ரசன்ட் 2 or more condition or a condition with complication in one ICD-10 CM code. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன்னா வந்து 2 கண்டிஷனை வந்து ஒரே ஒரு கோட் வந்து ரீப்ரசன்ட் பண்ணும். இல்லாட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ICD-10ல இருக்க காம்ப்ளிகேஷன் வந்து கண்டிஷனோட வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். அதுதான் வந்து உங்களுக்கு காம்பினேஷன் கோடுன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபிஃப்த் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்ப்ளிகேஷன் அண்ட் ஷிக்யூலா. ஓகே, ஏ காம்ப்ளிகேஷன் ஹேப்பன்ஸ் டூரிங் ஆர் சூன் ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட். ஓகே, ஸோ காம்ப்ளிகேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டோ ஒரு சர்ஜரி பண்ணதுமே ஏதாவது ஒரு நடக்குது. நம்ம முன்னாடி கொஸ்டினில் பார்த்தோம்ல, ஒரு மைனர் சர்ஜரி பண்ணதுக்குமே ஒரு ப்ளீடிங் நடக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு காம்ப்ளிகேஷன். ஓகே,
சிக்யூலானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் a லாங் டெர்ம் ரிசல்ட் ஆஃப் a இயர்லியர் டிசீஸ் ஆர் இன்ஜுரி. ஓகே. ஸோ லாங் டெர்ம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப நாள் கழிச்சு தான் அதுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு தெரியும். ஓகே. இயர்லி ஸ்டேஜ்ல இருக்க டிசீஸா இருக்கட்டும், இன்ஜுரியா இருக்கட்டும். ஸோ நம்ம பார்க்க போற 6th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த 3 டே பேமெண்ட் விண்டோ ரூல்? ஓகே. 3 டே பேமெண்ட் விண்டோ ரூல் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ஸ் மஸ்ட் பண்டில் ஆல் அவுட் பேஷண்ட் சர்வீசஸ் ப்ரொவைடட் within 3 days before admission into the inpatient claim for Medicare. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து அவுட் பேஷண்ட் இன்பேஷண்ட் கோடு. இன்பேஷண்ட் கோடிங்னா என்ன? இன்பேஷண்ட் கோடிங்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே. ஸோ எ பேஷண்ட் இல்லாட்டி எ பேஷண்ட் ஸ்டே இன் த ஹாஸ்பிட்டல் மோர் தென் அ டே. ஓகே. மோர் தென் அ டேனா இன்பேஷண்ட் கோடிங் அந்த கிளைம்ல வரும். ஓகே. ஸோ நம்ம பார்க்க போற 7th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் லேட் எஃபெக்ட் இன் ICD-10 அண்ட் ஹவு தே ஆர் கோட்? ஓகே. ஸோ லேட் எஃபெக்ட் எல்லாம் வந்து ICD-10ல எப்படி கோட் பண்ணுவாங்கங்கிறத கொஸ்டின். அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணுறோம்னா, ஃபர்ஸ்ட் லேட் எஃபெக்ட்னா என்ன? லேட் எஃபெக்ட் இட்ஸ் ஈக்குவல் டு லாங் டேர்ம் கான்சிக்வன்சஸ் ஆஃப் எ ப்ரீவியஸ் இல்னஸ் ஆர் இன்ஜுரி கோட்ஸ் தட். ஓகே. இன்ஜுரின்னு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சொல்லிடும். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேட் எஃபெக்ட்னா என்னங்கிறத சொன்னதுக்கப்புறம் கோட் தட் கரண்ட் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் தென் த ஒரிஜினல் காஸ் ஆஃப் ஏ சிக்யூலா. ஓகே. ஸோ இங்கே சிக்யூலானா நம்ம என்னன்னு பார்த்தோம்? சிக்யூலானா என்ன எதுவும் கிடையாது. ஓகே. லாங் டேர்முக்கான இயர்லி டிசீஸை வந்து லாங் டேர்ம் ரிசல்ட் வச்சு சொல்கிறது தான் சிக்யூலான்னு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, கரண்ட் கண்டிஷன் என்னங்கிறத ஃபஸ்ட்டு கோட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தான் அதோட ஒரிஜினல் காஸ் என்னவா இருந்துச்சுங்கிறத நம்ம கோட் பண்ணுவோம். ஓகே. யா. ஸோ நம்ம பார்க்க போகிற 8th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் CPT கேட்டகரி 2 கோர்ஸ்? ஓகே. இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் யூஸ்டு ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங். ஓகே. நாட் பில்லிங் டு மெஷர் குவாலிட்டி அவுட்கம்ஸ் அண்ட் கம்ப்ளைன்சஸ். ஓகே. ஸோ CPT கேட்டகரி 2 கோர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, அதோட பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங். ஓகே. அதோட நீங்கள் கோடிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங், அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அவுட்கம் எப்படி இருக்குது, அதுலேருந்து ஏதாவது டினைல் வருதாங்கிறத பார்க்குறது. ஸோ நம்ம பார்க்க போகிற 9th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் CPT கேட்டகரி 1 அண்ட் CPT கேட்டகரி 4 கோர்ஸ்? ஓகே. ஸோ இப்போ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கொஸ்டின் படிச்சிங்கன்னா உங்களுக்கு 3 டேமுக்கான டெஃபனிஷன் தெரிஞ்சிடும். கேட்டகரி 1 தெரிஞ்சிடும், கேட்டகரி 2 நம்ம முன்னாடி பார்த்துட்டோம், இப்போ கேட்டகரி 3யுமே பார்த்துருக்குறோம். ஓகே. ஸோ கேட்டகரி 1னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ஒய்ட்லி யூஸ்டு ப்ரொசீஜர்ஸ். ஓகே. அதாவது ஸ்டாண்டர்டான கோர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறது. ஸோ கேட்டகரி 2னா என்னன்னு பார்த்தோம், நம்ம முன்னாடி கொஸ்டின் பார்த்தோம் கரெக்டாக. ஸோ அது வந்து எதுக்கு பண்ணுறோம்? ஒரு குவாலிட்டி மெஷர் பண்ண, அதோட அவுட்கம் மெஷர் பண்ண, அதோட கம்ப்ளைண்ட்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து கேட்டகரி 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரவரி கோர்ஸ் ஃபார் நியூ எக்ஸ்பிரிமெண்டல் ஆர் எமர்ஜிங் டெக்னாலஜி. ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த 2 கொஸ்டின்லையுமே 3யுமே பார்த்துட்டோம் கரெக்டா? யா. ஸோ வாங்க நம்ம 10th கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். வாட்ஸ் த ரூல் ஆஃப் 2 இன் பெத்தாலஜி கோடிங்? ஓகே. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ரூல் ஆஃப் 2னா பெத்தாலஜி கோடிங்கில் என்னன்னு கேட்குறான். ஸோ சிம்பிள். அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, யூ நீட் 2 டிஃபரண்ட் ஸ்பெசிமென்ஸ் ஃப்ரம் டிஃபரண்ட் சைட்ஸ் ஆர் லெசனன்ஸ் டு பில்ட் பெத்தாலஜி கோட் செப்பரேட்லி. ஓகே. ரூல் ஆஃப் 2னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 டிஃபரண்ட் ஸ்பெசிமென்ஸ் தேவைப்படும், ஒரு கோடை வந்து நீங்கள் பில் வந்து செப்பரேட்டாக பில் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ நம்ம பார்க்க போகிற 11th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ கோட் வென் த ப்ரொசீஜர் கன்வெர்ட்ஸ் ஃப்ரம் டயக்னோஸ்டிக் டு தெரப்பட்டிக்? ஓகே. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஸோ சிம்பிள். ரிப்போர்ட் ஒன்லி த தெரப்பட்டிக் ப்ரொசீஜர் சின்ஸ் த டயக்னோஸ்டிக் பாஸ்ட் இஸ் கன்சிடர்டு இன்க்ளூடட். ஓகே. ஸோ இங்கே என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம்னா, தெரப்பட்டிக் ப்ரொசீஜரை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரிப்போர்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, டயக்னோஸ்டிக் பார்ட் எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆன மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ நம்ம பார்க்க போகிற 12th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் அன் LCD அண்ட் NCD இன் மெடிக்கேர் கோடிங்? ஓகே. ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், போனஸ் டிப்பாக என்ன படிச்சுக்க சொன்னேன், மெடிக்கல் கோடிங்கில் இருக்க அப்ரிவேஷன்ஸ் எல்லாமே ஒரு 100 படிச்சுக்க சொன்னேன் கரெக்டாக? ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த இடத்துல இதோட டெஃபனிஷன்ஸ் கேட்டிருக்காங்க. சம்டைம் இன்டர்வியூவர் வந்து வாட் இஸ் ப்ளீஸ் கிவ் அப்ரிவேஷன் ஃபார் LCDன்னு கேட்டார்னா, நமக்கு ஃபஸ்ட்டு அங்கே என்ன தெரிஞ்சிருக்கணும், அதோட அப்ரிவேஷன் தெரிஞ்சிருக்கணும் கரெக்டாக? ஃபஸ்ட்டு LCDனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் கவரேஜ் டிட்டர்மினேஷன், NCDனா நேஷனல் கவரேஜ் டிட்டர்மினேஷன். ஓகே. ஸோ இது உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் கவரேஜ் டிட்டர்மினேஷன் அண்டு நேஷனல் கவரேஜ் டிட்டர்மினேஷன் டிஃபைன்
கவரேஜ் ரூல்ஸ் அண்ட் மெடிக்கல் நெசசிட்டி ஃபார் ஏ ஸ்பெசிஃபிக் ப்ரொசீஜர். ஓகே, ஸ்பெசிஃபிக் ப்ரொசீஜருக்கான மெடிக்கல் நெசசிட்டியோட கவரேஜ் ரூல்ஸ் எல்லாமே இது ரெண்டும் தான் நமக்கு என்ன பண்ணுது, டிஃபைன் பண்ணுதுன்னு சொல்றாங்க. நம்ம இப்போ பார்க்க போற 13வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ ஹேண்டில் கோடிங் வென் டாக்குமெண்டேஷன் சேஸ் கன்சிஸ்டன்ட் வித் ஆர் ப்ராபபிள். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை. கரெக்டாக எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை, ஒரு அன்சர்டனிட்டி தான் ரெண்டு வேர்டுமே சொல்லுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல ரெண்டா நம்ம பிரித்து பார்க்கணும். ஓகே, ஒரு இன்பேஷன் கோடிங்காக என்னென்னு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது கன்ஃபார்மான மட்டும்தான் நீங்கள் கோட் பண்ணணும். ஓகே, அவுட் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா அதுக்கு சைன் சிம்டம்ஸ் இருந்தாலே பண்ணலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற 14th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 7th கேரக்டர் ஏ, டி அண்ட் எஸ் இன் இன்ஜரி கோட்ஸ். ஓகே, ஸோ இதுக்கான லைக் இதோட டிஃபரன்சியேஷன்லாம் என்னங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கான டெஃபனிஷன் என்ன? ஏனா இனிஷியல் என்கவுண்டர், ஓகே, ஆக்டிவ் ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத பார்க்குறது. டினா சப்ஸ்கியூவன்ட் என்கவுண்டர், ஃபாலோ அப். ஓகே, எஸ்னா சிக்யூலா லேட் எஃபெக்ட், நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, லேட் எஃபெக்டை பற்றி பேசுறது. ஓகே, யா. ஸோ நம்ம பார்க்க போகிற 15வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வென் டு யூ யூஸ் மாடிஃபையர் 52 விசஸ் 53. ஓகே, ஸோ மாடிஃபையர்னா வாட் இஸ் மாடிஃபையருங்கிறத நான் லாஸ்ட் வீடியோலேயே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க முன்னாடி இருக்க 3 வீடியோவுமே பார்த்தா தான் உங்களால் என்ன பண்ண முடியும், மெடிக்கல் கோடிங்கில் இருக்க அந்த கொஸ்டின்ஸை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ 52 என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொசீஜர் பார்சியலி ரெடியூஸ்டு ஆர் இன்கம்ப்ளீட் வித்தவுட் அனஸ்தீசியா காம்ப்ளிகேஷன்ஸ். ஓகே, அனஸ்தீசியா காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமலே ப்ரொசீஜர்ஸ் வந்து என்ன பண்ணுறது, அப்படியே பாதியாக இன்கம்ப்ளீட்டில் இருக்குது, அனஸ்தீசியா இல்லாததுனால. ஓகே, ஸோ இதே இது மாடிஃபையர் 53 என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொசீஜர் டிஸ்கண்டினியூடு ஆஃப்டர் அனஸ்தீசியா ஸ்டார்டட். ஓகே, ஸோ நான் முன்னாடியே வந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ வந்து ஒரு ஆப்ரேஷன், ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க, அனஸ்தீசியா மட்டும் கொடுத்ததோட நிறுத்திட்டாங்க, பட் சர்ஜரி பண்ணல. எல்லா சர்ஜரிக்குமே அனஸ்தீசியா ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. கரெக்டாக கைஸ்? ஸோ இப்போ வந்து அனஸ்தீசியா கொடுத்துட்டு அந்த சர்ஜரி பண்ணலன்னா என்ன மாடிஃபையர் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டால் என்ன பண்ணணும், மாடிஃபையர் 53ங்கிற ஆன்சர் நம்ம கொடுக்கணும். 52க்கும் என்னங்கிறதையும் நம்ம படித்து வச்சுக்கணும். ஓகே, யா. ஸோ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ கோட் ஏ ரிப்பீட் லேப் டெஸ்ட் பெர்ஃபார்ம்டு ஆன் ஏ சேம் டே. ஓகே, ஸோ சேம் டேல நடக்கப்பட்ட லேப் டெஸ்ட்டோட ரிப்பீட்டெல்லாம் எப்படி நீங்கள் வந்து கோட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. யூஸ் த சேம் சிபிடி கோட் வித் மாடிஃபையர் 91 டு ஷோ இட் இஸ் எ ரிப்பீட்டட் ஃபார் மெடிக்கல் ரீசன் நாட் பில்லிங் எரர். ஓகே, ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளில் வந்து எனக்கு இப்போ வந்து ஒரு பர்சன் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அவருக்கு வந்து உடம்பு முடியல, ஒரே டெஸ்ட்டை தான், யூரின் டெஸ்ட்டோ ஏதாவது ஒன்றை வந்து திரும்ப திரும்ப எடுக்க சொல்லியிருக்காங்கன்னு வைங்களேன். மார்னிங் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி எடுக்க சொல்லியிருக்காங்க. 2 வாட்டி வந்து அது வந்து ஒரு மெடிக்கல் ரீசனுக்கு தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ பட் வந்து அந்த மெடிக்கல் கோடரை வந்து என்ன பார்ப்பாரு, எதுக்கு சேம் இது 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு, அவருக்கு மார்னிங் ஈவினிங்கிறது தெரியாது, பட் ஒரே நாளில் எடுத்திருக்காங்கிறது தான் தெரிய போகுது. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பில்லிங் எரராக நினச்சிடக்கூடாது. ஓகே, ஸோ அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மாடிஃபையர் 91 வந்து யூஸ் பண்ணணும். ஸோ மாடிஃபையர் 91 எதுக்கு யூஸ் பண்ணணுங்கிற ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஆன்சர் பண்ணணுங்கிறத மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சிம்பிளாக எப்படி சொல்லலாம், மாடிஃபையர் 91 இஸ் யூஸ்டு இன் மெடிக்கல் பில்லிங் to indicate that the clinical diagnostic laboratory test was repeated on the same patient on the same day to obtain new test data during the course of treatment. Okay, ஸோ அவ்வளோ பெருசாக வேணும்னா ரொம்ப சிம்பிளாக என்னன்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு தமிழில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, சேம் டேயில் சேம் பேஷண்ட் வந்து அந்த கோர்ஸோட ட்ரீட்மெண்ட் அப்போ வந்து எடுக்கப்பட்டதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த வீடியோஸில் வர்றப்ப ஒவ்வொரு மாடிஃபையருக்கும் என்னென்ன டெஃபனிஷன் கொடுக்குறதுங்கிறதையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க கைஸ். ஓகே, ஸோ நம்ம பார்க்க போகிற 17வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் டிஆர்ஜி, காம்ப்ளிகேஷன், காமர்பிலிட்டி, சிசி அண்டு எம்சிசி யூஸ்டு ஃபார். ஓகே, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு டிஆர்ஜினா என்ன, டிஆர்ஜினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டயக்னோசிஸ் ரிலேட்டட் குரூப்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ அதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து என்னென்ன லைக் எதுனா அதை வந்து குரூப்பிங்கை பிரிப்பாங்க, அதோட குரூப்பரோட ப்ரோக்ராம், ரீஎம்பர்ஸ்மெண்ட் மாடல், கேஸ் மிக்ஸ், காம்ப்ளெக்சிட்டிங்கிற மாதிரி வரும். ஓகே, ஸோ இந்த டிஆர்ஜிலேயே வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, லோ பேயிங் டிஆர்ஜி இருக்கும், மீடியம் பேயிங், ஹை பேயிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஓகே, ஸோ இது எதுக்கு வந்து மெடிக்கல் கோடிங்கில் இம்பார்ட்டன்ஸாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெடிக்கல் பில்லிங்கோட அக்யூரேட்டாக கொடுக்கறதுக்கு, ரெவன்யூ இன்டெகிரிட்டி, கம்ப்ளைண்ட்ஸுக்கு, அதே மாதிரி கிளினிக்கல் டாக்குமெண்டேஷன் இன்டெகிரிட்டிக்கெலாம் இந்த டிஆர்ஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிசிக்கும் எம்சிசிக்கும் என்ன வந்து லைக் அதனால் எதுக்கு தேவைப்படுது, எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே,
ஸோ அதுக்கு என்ன நம்ம ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, they reflect a severity of a patient's condition and affect reimbursement level in inpatient DRG payments. ஓகே. ஸோ நம்ம இந்த மாதிரி இது 2க்கும் ஆன்சர் பண்ணா, அது இதை எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரீஎம்பர்ஸ்மெண்ட் லெவல் வந்து அஃபெக்ட் ஆகாம இருக்க பேஷண்ட்டோட கண்டிஷன், செவரிட்டி பார்க்கறதுக்குன்னு சொல்லிடலாம். ஓகே. ஸோ நம்ம பார்க்க போற 18வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 25 அண்ட் 59 மாடிஃபையர் இன் சிபிடி கோடிங். ஓகே. ஸோ 25 வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, எவாலுவேஷன் செப்பரேட் எவாலுவேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். இஎம்னா என்ன? எவாலுவேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ செப்பரேட் எவாலுவேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஆன் த சேம் டே ஹாஸ் ஏ மைனர் ப்ரொசீஜர். ஓகே. ஸோ சேம் டேல ஒரு மைனர் ப்ரொசீஜருக்கு எவாலுவேஷன் நடந்துச்சுன்னா அது வந்து மாடிஃபையர் 25 போட்டு நம்ம சொல்லணும். ஸோ அதே மாதிரி 59 வந்துச்சுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டின்க்ட் ப்ரொசீஜரல் சர்வீஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொசீஜர். ஓகே. நாட் எவாலுவேஷன் பண்ணுறது கிடையாது. ப்ரொசீஜருக்கு வந்து அந்த மாடிஃபையர் நம்ம யூஸ் பண்ணுறோம் சிபிடி கோடிங்கில். ஓகே. யா. ஸோ நம்ம பார்க்க போகிற 19வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ கோட் ஏ பெத்தாலஜி ரிப்போர்ட் தட் ஷோஸ் நோ மேலிகன்சி. ஓகே. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, கோட் த சைன்ஸ் ஆர் சிம்டம்ஸ் தட் லெட் டு த டெஸ்ட் சின்ஸ் நோ ஃபைனல் டயக்னோசிஸ் வாஸ் ஃபவுண்ட். ஓகே. ஸோ இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோட் வந்து வெறும் சிம்டம்ஸ் மட்டும் போய் வந்து ஒரு டெஸ்ட் வரைக்கும் போயிருக்கும். பட் அதோட டயக்னோசிஸ் என்னங்கிறத அவர் கண்டுபிடிச்சிருக்க மாட்டார் டாக்டர். ஓகே. ஸோ அதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், சிம்டம்ஸோ அதோட டெஸ்ட்டை வரைக்கும் நம்ம வந்து கோட் பண்ணுவோம். ஸோ நம்ம பார்க்க போகிற 20வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேட்டரலிட்டி இன் ICD-10 CM கோடிங். ஓகே. ICD-10 கோட் ஸ்பெசிஃபிக்லி ரைட், லெஃப்ட் அண்ட் பைலேட்ரல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் அக்யூரன்சி அண்ட் ரீஎம்பர்ஸ்மெண்ட். ஓகே. ஸோ நம்ம பார்க்க போகிற 21st கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் டஸ் பிரின்சிபல் ப்ரொசீஜர் மீன் இன் இன்பேஷண்ட் கோடிங். ஓகே. It is a main procedure performed for treatment or to diagnose the main condition during the hospital stay. Okay. During the hospital stay. ஸோ நம்ம பார்க்க போகிற 22வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் இசட் கோட்ஸ் யூஸ்டு ஃபார் இன் ஹாஸ்பிட்டல் கோடிங்கில் இசட் கோட்ஸ்லாம் எதுக்கு தம்பி யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஹெல்த் ஸ்டேட்டஸ் லைக் ஃபாலோ அப், ஸ்க்ரீனிங் ஆர் ஹிஸ்ட்ரி. ஓகே. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தோட ஸ்டேட்டஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கோ, ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்கோ, அதோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறதுக்கோ, அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம், அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இன்ஃப்ளூயன்சிங் ஆகிறதுக்கு நம்ம இசட் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம்னு சொல்லணும். ஸோ நம்ம பார்க்க போகிற 23வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த 2 மிட்நைட் ரூல் இன் மெடிக்கேர். ஓகே. 2 மிட்நைட் ரூல்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். ஓகே. அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணுறோம், இஃப் த ஃபிசிஷியன் எக்ஸ்பெக்ட் த பேஷண்ட் டு ஸ்டே ஃபார் 2 மிட்நைட் ஆர் மோர், it billed as a inpatient less than that observation. ஓகே. ஸோ இது ரொம்ப சிம்பிள். இன்பேஷண்ட்டில் தான் அவர் வந்து 2 மிட்நைட் ரூல்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து ஒரு 2 மிட்நைட் இல்லை அதுக்கு மேலே வந்து தங்கணும்னு நினச்சாருன்னா அதை இன்பேஷண்ட்டில் தான் பில் பண்ணுவாங்கங்கிறத சொல்கிறாங்க. அதை பற்றி வந்து இது வந்து ஒரு தனியான டேர்ம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம பார்க்க போகிற 24வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் க்ளீன் கிளைம் அண்டு டெர்ட்டி கிளைம். ஓகே. க்ளீனான கிளைமுக்கும் டெர்ட்டி கிளைமுக்கும் என்ன இதுக்கு வந்து நீங்கள் படிச்சிருக்கவே தேவையில்ல, ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடலாம் கரெக்டாக. ஸோ க்ளீனான கிளைம்னா என்ன, இப்போ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் எடுத்து அதுக்கு கோட் எழுதி அதுக்கு கிளைம் அனுப்புறீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து என்ன ஆயிடணும், பணம் ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆயிடணும். ஓகே. ஸோ இல்லை நீங்கள் அனுப்புனதில் நிறையா எரர் இருக்குது, அது வந்து டினேல் ஆகுது, அதை ரீஒர்க் பண்ண வேண்டியிருக்குன்னா டெர்ட்டி கிளைம். ஓகே. ஸோ க்ளீன் கிளைம்னா அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணுறோன்னா, இட்ஸ் அ கம்ப்ளீட் கரெக்ட் அண்டு பேயபிள் இமீடியட்லி. ஓகே. இமீடியட்டாக பே பண்ணுற அளவுக்கு க்ளீனாக கிளைம் பண்ணியிருக்கணும். டெர்ட்டி கிளைம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேஸ் அ எரர் ஆர் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் ரெக்யூர்டு ரீஒர்க் ஆர் டெனைல் டீம் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து டெர்ட்டின்னு அர்த்தம். ஓகே. ஸோ நம்ம பார்க்க போகிற 25வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன் கோடிங் ஆடிட் ப்ராசஸ். ஓகே. கோடிங் ஆடிட் ப்ராசஸில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், டாக்குமெண்டேஷனை ரிவ்யூ பண்ணணும். ஓகே. அப்புறம் வந்து கோடிங்கோட அக்யூரன்சியை வெரிஃபை பண்ண வேண்டி வரும். அப்புறம் அஃபீஷியல் கைட்லைன்ஸ் ஐசிடி, சிபிடி, அதே மாதிரி ஹெச்சிபிஎஸோட அஃபீஷியல் கைட்லைன்ஸ் எல்லாம் பார்க்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளிகேஷன்ஸ் இஷ்யூ என்ன இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஃபீட்பேக் இல்லை கரெக்ஷன்ஸை வந்து கொடுத்தா போகும். ஸோ என்ன சொல்லணும், ரிவ்யூ த டாக்குமெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப், வெரிஃபை கோடிங் அக்யூரன்சிஸ் செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் வந்து கம்பேர் வித் அஃபீஷியல் கைட்லைன்ஸ் நான் சொன்னது. ஸோ ஃபோர்த்து ஸ்டெப் வந்து ஐடென்டிஃபை காம்ப்ளிகேஷன்ஸ் இஷ்யூ, ஃபிஃப்த்து வந்து ப்ரொவைட் ஃபீட்பேக் அண்டு கரெக்ஷன்ஸ். ஓகே.
ஸோ நான் இந்த வீடியோஸ் உருவாக்குனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் வந்து எப்படி படிக்கிறது மெடிக்கல் கோடிங்க்குன்னு தெரியாம இருக்கீங்க. ஸோ சில பேரால வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணிற முடியும். கண்டிப்பா செல்ஃப் ஸ்டடி பண்ணிற முடியும். அந்த ஸ்டூடண்ட்ஸுக்காண்டி தான் நான் இந்த வீடியோஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ நீங்க வந்து மெடிக்கல் கோடிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் பண்ணியிருக்க இந்த 4 வீடியோயுமே உட்காந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அழகா நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல ரீட் பண்ணி அதுக்கான தமிழ் மீனிங் சொல்லியிருப்பேன். அத நீங்க அழகா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, நாங்க இத உங்களுக்கு ஈஸியா டிரைவ்ல போட்டு கீழ லிங்க்ல குடுக்கலாம். பட் வந்து என்ன அது வேஸ்ட்டு தான் கரெக்ட்டா? ஸோ நம்ம பிடிஎஃப்ல அப்படியே பார்த்து இது பண்ற மாரி இருக்கும். டக்குனு அந்த டைம் ஆஃப் இன்டர்வியூல வந்து நமக்கு சொதப்பிருவோம். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன பண்ணிக்கங்க, நோட்ஸ் எடுத்து வெளிய வச்சுக்கங்க. ஓகே. இந்த 100 கொஸ்டின்ஸையுமே நான் முன்னாடி சொன்ன 5 டிப்ஸ் இருந்தா அதாவது 5 ரூல்ஸ் தான் உங்களுக்கு. மெடிக்கல் கோடிங், லைஃப் சயன்ஸ் ஸ்டூடண்ட் நான் ஃப்ரெஷர் படிக்கணும் சார். என்ன படிக்கணும்? ஃபர்ஸ்ட்டு ஹியூமன் அனாட்டமி தெரிஞ்சிருக்கணும், பிசியாலஜி தெரிஞ்சிருக்கணும். அதே மாரி வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, ஒரு 100 மெடிக்கல் கோடிங் கொஸ்டின், அதே மாரி மெடிக்கல் டெர்மினாலஜிஸ், ஒரு 50 காமன் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், ஒரு மெடிக்கல் கோடிங்ல இருக்க அப்ரிவேஷன்ஸ் வந்து படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா தாராளமா முடிச்சிடலாம். ஓகே. ஓகே சார். நான் எல்லாமே படிச்சுட்டேன். ரெடியா இருக்கேன். பட் வந்து எனக்கு வந்து ஒரு ஜாபுக்கான இதெல்லாம் தெரியல சார். எங்க ஜாப் ஓப்பனிங் வருதுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல சார்ன்னு கேட்குறீங்கன்னா, ஸோ அதுக்கு தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் கோடிங், கிளினிக்கல் ரிசர்ச் அதாவது ஃபார்மா, லைஃப் சயன்ஸ் ரிலேட்டட் ஸ்டூடண்ட்ஸ்க்கான ஜாப் அப்டேட் குடுக்குறதுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட கம்யூனிட்டியில வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாப் ஓப்பனிங், அதோட இன்டர்வியூ டிப்ஸ் அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருப்பேன், டைரக்ட்டா டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இல்ல சார் என்னால செல்ஃபா படிக்க முடியாது. நான் வந்து மெடிக்கல் கோடிங் படிக்கணும்னு நெனைக்கிறேன். ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூட் நல்ல இன்ஸ்டிடியூட்டா சொல்லுங்க சார். எனக்கு எங்க படிக்கிறதுன்னு தெரியலன்னு குழப்பத்துல இருந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு கவுன்சிலிங் குடுக்கவும் நாங்க ரெடியா இருக்கோம். ஸோ இந்த வீடியோ கீழ ஒரு கூகுள் ஃபார்ம் குடுத்துருக்கேன். அத நீங்க ஃபில் பண்ணுங்க. ஸோ எங்களோட எக்ஸ்பர்ட்டோ இல்ல நானே கூட உங்களுக்கு டைரக்ட்டா கால் பண்ணி எங்க நீங்க படிக்கலாம்? உங்களோட லொகேஷன் என்ன? நீங்க எங்க ஜாப் எதிர்பார்க்குறீங்க? உங்களோட சேலரி பொறுத்து எந்த மாரியான சிட்டில நீங்க கோர்ஸ் பண்ணி, எங்க நீங்க ஜாப் ட்ரை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த சேலரி கிடைக்குங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. அதுக்கான கூகுள் ஃபார்ம நீங்க ஃபில் பண்ணுங்க. அண்ட் மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. நான் என்ன ஒரு பிளான் வச்சிருக்கேன்னா, மெடிக்கல் கோடிங்க்கு ஒரு டுட்டோரியல் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மெடிக்கல் கோடிங்க ஸ்டெப் பை ஸ்டெப் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு 1 ஹவர் லாங் வீடியோ போட்டு மெடிக்கல் கோடிங் எப்படி டுட்டோரியல் இன்ஸ்டிடியூட் எப்படி சொல்லி தருதோ, அத நம்மளே சொல்லி தரலாம் ஃப்ரீயாங்கிற மாரி ஐடியாவுமே இருக்கு. ஸோ நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கங்க. அதே மாரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து உங்களுக்கு மெடிக்கல் கோடிங்க்கு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா, இந்த வீடியோவ மறக்காம அவங்களுக்கு அனுப்பி வைங்க. ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.